அப்படி சொல்லலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். அலஃப் பெத் கிமல் ஆலஃப் ஏ வாவ் ஸைன் கெத் டெத் யோத் கஃப். ஓகே. ஆனால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் சொல்லும்போது ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக இல்லை. நிறைய பேர் தப்பாக சொல்கிறீங்க. இதில் வேணால் நீங்கள் திருத்திங்க, எழுதிங்க. அலஃப் பெத் கிமல். ஜிமல் இல்லை, கிமல். ஒன்றை படிக்கும்போது கரெக்டாக படிச்சோன்னு குண்டக்க மண்டக்க படிக்கக்கூடாது. ஜிமல் இல்லை, கிமல். டாலத், டாலட் இல்லை, டிஹெச் வரும். டாலத். ஹே, ஹெச்இஒய், ஹே, ஹெச்ஏஒய், ஹே. வவ், ஜயன், ஜைன், ஜயன், ஜைன். கெத், டிஹெச் இடி போடுங்க, டிஹெச் இடி போடுங்க. கெத், டெத், டிஇடிஹெச் போடுங்க, டிஇடிஹெச். யோத், கஃப், லாமட், மீம். ஒரு ஈ கூட போட்டுங்க, ஒரு ஈ கூட போட்டுங்க, உங்களுக்கு அப்போ தான் புரியும். எம்டபிள்யூஎம் போட்டுங்க, என்டபிள்யூஎன் போடுங்க. நூன். அப்புறம் நீங்கள் நாளைக்கு போய் நன்னுன்னு சொல்லுவீங்க. நூன். சாமேக், ஐன், பே, பிஒய் போடுங்க, பே. சேடு, ஊஃப், ரஷ், ஷின், தாவ், டிஏடபிள்யூ, தாவ், தாவ். ஓகே. நேற்று யோது வரைக்கும் முடிச்சிருக்கோம் இல்லையா? கஃப், லாமட், உமா. நேற்றுக்கு 8, இன்னைக்கு 8, 10. நேற்றுக்கு 10, இன்னைக்கு 12. 10 மினிட்ஸ்க்குள்ளாடி 12 முடிச்சிடுவோம். காஃப், காஃப், லாமட், மீம், நூன், சாமிக், ஐன், பே, சேட், ஊஃப், ரஷ், ஷின், தாவ். ஓகே. காஃப், லாமட், மீம், நூன், சாமிக், ஐன், பே, சேட், ஊஃப், ரஷ், ஷின், தாவ். காஃப், லாமட், மீம், நூன், சாமிக், ஐன், பே, சேட், ஊஃப், ரஷ், ஷின், தாவ். இந்த 10 முதல்ல மனப்பாடம் பண்ணுவோம். காஃப், லாமட், மீம், நூன், சாமிக், ஐன், பே, சேட், ஊஃப், ரஷ், ஷின், தாவ். கஃப் ஃபார் கே. இப்போ சொல்லுங்க. ம் ம் சரி. இல்லை, சமாதானம் போட்டால் போதும், சமாதானம் போட்டால் போதும். ம் சரி சரி சரி. காஃப் ஃபார் கே, கிங். கவனிங்க, எங்கே கவனிங்கப்பா. லாமட் ஃபார் எல், லயன், எல். மீம் ஃபார் எம், மதர். நூன் ஃபார் என், நவ், நேத்தன், நத்தானியேல், இதெல்லாம். சாமிக் ஃபார் எஸ், சாமுவேல், சவுல், சாதோக். முக்கியமான ஆளை விட்டுட்டீங்களே, சாலமோன். ஐன், ஐன் ஃபார் ஏ. ஆலஃபும் ஏ, ஐனும் ஏ ரெண்டுமே சைலண்ட் லெட்டர்ஸ். பே ஃபார் பி, பாஸ்டர், பி. சேடு ஃபார் டி, இசட், சாடிக், சடிக், சாதிக். ஊஃப் ஃபார் கே, கிங், கே.
அதில் கவனிச்சிங்க. கஃப் ஃபார் கே, ஊ ஃபார் கியூ அப்படி போட்டுங்க. கியூன்னு போட்டுங்க. கியூ கே ரெண்டுக்கும் வரும். ஊ ஃபார் கே அண்ட் கியூ. ரஷ் ஃபார் ஆர், ராஜன், ராஜேஷ், ரமேஷ் எல்லாத்துக்கும் ரஷ். ஷின் ஃபார் எஸ்ஹெச், ஷிமுவல். இது சாமுவல் கிடையாது, ஷிமுவல். ஷின், ஷின் சொல்லுங்க. இது வந்து சின். இங்கே புள்ளி போட்டால் ஷின், இந்த பக்கம் புள்ளி போட்டால் சின். தாவ். இஸ்ரேலில் போய் சினிமா பார்த்தீங்கன்னா முடியும் போது தாவுன்னு போடுவான். அப்படி எண்டு. தாவுன்னா எண்டு. சொன்னார் ஐ ஆம் ஆலஃப் அண்ட் தாவ். அதை கிரீக்கில் அல்ஃபா ஒமேகா அப்படி ஆக்கிட்டாங்க. நான் ஆதியும் அந்தமாக இருக்கிறேன், முதலும் துவக்கமாக இருக்கிறேன். ஆதியும் அந்ததும் இவங்க போட்டது. முதலும் துவக்கமாக இருக்கிறேன், ஆலஃப் அண்ட் தாவாக இருக்கிறேன்னு சொன்னார். அதை கிரீக்கில் ஆல்ஃபாவும் ஒமேகாவுமாக மாற்றிட்டாங்க. ஓகே, இப்போ நேற்றுக்கு தூரம் பார்த்தோம். யோத், ஆலஃப், பெத், கிமல், டலத், பாவ், ஜைன், கெத், டெத், யோத். கஃப், கஃப். கஃப், ஹேண்ட், க்ராப்ட் ஹேண்ட், கஃப். ஆம், உள்ளங்கை, காஃப். திறந்த உள்ளங்கை, ரெடி வெசல் அண்ட் த பவர் டு கண்டெயின் ஆர் ஷேப் அப்படின்னு அர்த்தம். ஏசியா 49:14 இருக்கு. யோத், ஹேண்டு, ஹேண்டு. இது பாம். அதுதான் இதை போட்டுட்ருக்கு உள்ளங்க. இது வந்து இதோட கிமேட்ரியா வேல்யூ வந்து 20. இது ஒரு முக்கியமான லெட்டர். இதிலிருந்து கோஹாத் எல்லாம் பாருங்க. கோகி, கோ, KOHATHக்கு கோஹாத். கிர்ஜாத், யாரிம். இதில் வந்து பாருங்க ஊஃப். இதுவும் கேக்கு பயன்படுத்தியிருக்கு. ஊஃப் எது ஷீட்டுங்க. எல்லாம் கொண்டு வந்தீங்களா கையில்? அதே பார்த்துங்க. ஓகே, காஃபு ஊஃபு ரெண்டும் கேக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதை கியூக்கு யூஸ் பண்ணுவாங்க, கேக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேயா? கிர்ஜாத் அயாரிம் அதுக்கு வந்து ஊஃப் யூஸ் பண்ணி. கானான் ஊஃப் யூஸ் பண்ணியிருப்பாரு. கானான் எந்த கானான்? கானான் அப்படின்னா நபர் பேர் தான் முதல்ல உங்களுக்கு என்ன வரணும். கானான் சபிக்கப்பட்டோன்னு சொன்னார் இல்லையா? அந்த கானான் கணக்கு வச்சுங்க. கானான், கேனன். காலேபுக்கு பாருங்க இந்த காஃப் வந்திருக்கு. எல்லாமே கே தான். ஆனால் ஊஃபும் காஃபும் வந்திருக்கு. இது உங்களுக்கு குழப்பம் வராமல் இருக்கிறதுக்காக நான் இப்படி பண்ணியிருக்கேன். கே இதுவும் கேக் யூஸ் பண்ணலாம், இதுவும் கேக் யூஸ் பண்ணலாம். கோஹென் அப்படின்னு சொன்னால் ப்ரீஸ்ட்னு அர்த்தம். ஹை ப்ரீஸ்ட் சொல்லுங்கள். கோஹென், கோஹென். ஜூஸ் வந்து நிறைய ஆண்கள் பெண்கள் பேரோட கோஹென் அப்படின்னு வச்சுருப்பாங்க. COHAN. இதுக்கு பார்த்தீங்களா கஃப் வந்துருக்குது. கஃப்
நூன் வந்துருக்குது, கெத்து வந்துருக்குது. ஓகே. கதோஷ் சொல்லுங்கள். என்ன கவனிக்க மாட்டேங்கிறீங்க இன்னைக்கு? கதோஷ். கதோஷ்னா ஹோலின்னு அர்த்தம். ஓகே. எல் கதோஷ், ஹோலி காட். அதுக்கு பாருங்க, இது என்ன லெட்டர்? ஊஃப். கூஃப் இல்லை, ஊஃப். மலாக். ஹா கவோத். கா கா கவோதுக்கு இந்த காஃப் வருது. அப்புறம் பாருங்க, ஹா கொக்காவிம், த ஸ்டால்ஸ், அதுக்கு இந்த காஃப் வருது. திரும்பவும் காஃப் வருது, கோகாவிம். இது கரெக்டான ஸ்பெல்லிங், கரெக்டான ப்ரொனன்சியேஷன். இங்கிலீஷ் பைபிளில் கோகாபிம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகே. 140 சங்கீதம் 147 இந்த வார்த்தை வரக்கூடிய வார்த்தை இருக்குது. கேனான், த்ரோன். கிஸ்ஸை. கிஸ்ஸை அப்படின்னா த்ரோன் அர்த்தம், சிங்காசனம். காஃப் யூஸ் பண்ணியிருக்குது. கோகன். கவேஷ்னா லேம்புன்னு அர்த்தம், காஃப் யூஸ் பண்ணியிருக்கு. கோசவ், டிசைட்ஃபுல், வஞ்சிக்கிறவன், காஃப் யூஸ் பண்ணியிருக்கு. காஃப் என்ன சொல்லுது? பி எ ரெடி வெசல், ஆயத்தமான பாத்திரமாக இருங்கள், தேவனுடைய கரத்தில் அமர்ந்திருங்கள், ஆண்டுடைய கரத்தினுடைய பாதுகாப்பும் கிரியையும் உங்கள் வாழ்க்கையில் இருக்க கடவுது. இவைகளெல்லாம் சேர்த்து காஃப் என்கிற இந்த வார்த்தை. சத்தமாக சொல்லுங்க, காஃப். காஃப். லேமெட். சொல்லுங்க, லேமெட். இந்த லேமெட் உங்கள் கையில் இருக்கு இல்லையா? அதை பாருங்கள், இது பாருங்கள், லேமெட். இந்த லேமெட் வந்து இப்படி வைங்க, இந்த பேப்பர் இப்படி வைங்க, வச்சுட்டிங்களா? இந்த பக்கம் கைப்பிடி மாதிரி இருக்குதா? கைப்பிடி மாதிரி இருக்குதா? இஸ்ரவேலில் ஆடுகளை, மாடுகளை, ஒட்டங்களை, மிருகங்களை மேய்க்கிறதுக்கு இதோ யூஸ் பண்ணுவாங்க, கோட்ஸ். இதை இப்படி பிடிச்சிருப்பாங்க. நான் கம்பியில் பண்ணி காட்டுவேன். இப்படி பிடிச்சிட்டு இந்த பக்கம் வச்சு லேசாக இப்படி குத்துவாங்க. குத்தும்போது அதை அப்படி வளைஞ்சு கொடுக்கும். நம்ம இப்போ பார்த்தீங்களா, ஒரு கற்பனை பண்ணி மாதிரி ஒரு கம்பியில் அப்படி ஒன்று இருக்குது, ஒரு கம்பு அப்படி இருக்குது, அந்த சைடு வச்சு அப்படி லேசாக குத்துனா என்ன செய்யும்? வளையும். எபிரேயர்களுக்கு பனிஷ்மெண்ட் என்று சொல்வது, அடித்து தேவன் உன்னை நொறுக்குவார், பட்டயத்தை எடுப்பார், குத்துவார், வெட்டுவார். ஜென்டில் புஷ். நீ ஒரு காரியத்தை புரிந்திக்கணும் அப்படின்னு ஒரு ஜென்டில் புஷ் கொடுப்பார், அவ்வளோதான். அங்கே ஷார்ட்டை வச்சு அடிக்க மாட்டான், லொல்லு லொல்லுன்னு அடிக்க மாட்டான். இந்த அந்த காலத்தில் இந்த எருமாடு இதெல்லாம் மேய்க்கிறவன் தார் கம்பு வச்சுருப்பான். முன்னாடி என்ன இருக்கும்? ஒரு சின்ன ஒரு குண்டூசி இருக்கும். ட்ர் ட்ர் அப்படின்னு ஒரு குத்து குத்துனா அது ஓடும். ஆனால் அதில் குண்டூசியாவது இருக்கும், இதில் குண்டூசியெல்லாம் இருக்காது. இப்படி லேசாக குத்துனோடனே அது போகும். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நார்ன மாட்டுக்கு 40 சூடு. அது இஸ்ரவேலில் வந்து லேசாக குத்துனாலே இதை பார்த்தோன்னே அது ஓடும், அதுக்கு தெரியும். இங்கே போதாது, அதில் என்ன வேணும்? இந்தியர்களுக்கும் இந்திய மாடுகளுக்கும் ஊசி வச்சு குத்துனாதான் லேசாக ஆசை. லேமெட். இப்போ பைபிள் படிக்கும்போது தகப்பன் சிக்ஷாத புத்திரன் உண்டோ? யாவே எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிக்ஷிக்கிறார். அப்படின்னா நம்ம ஆட்கள் எப்படி பிரசங்கம் பண்ணுவோம்? அப்படின்னா வியாதியை போட்டு ஒன்று நொறுக்குவார், கேன்சரை போடுவார், ஆக்சிடெண்ட்டில் சாவணி, நாசமாக போனவன் தசமாக கொடுக்கறது இல்லை, ஆண்டவரை நொறுக்குவார், அடிப்பார், உதைப்பார். இது ஹீப்ரு கான்செப்ட் கிடையாது. எபிரே ஜனங்களுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது, ஒரு மைண்ட் செட்டப் இருக்குது. அந்த செட்டப்புக்குள்ளே நாம் போனால் தான் தேவனும் நடக்க முடியும். ஓகேயா? மகன் அப்பத்தை கேட்டால் தகப்பன் கல்லை கொடுப்பானோ?
மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அது. அவருடைய ஸ்டாண்டர்ட் அது. அதுலேருந்து ஒரு எண்ணிக்கையில் இறங்கி வந்து எதுவும் பண்ண மாட்டார். ஸோ கிறிஸ்தவ ஊழியர்கள் போதிக்கிறதையும் பெந்தைக்கோஸ்து பாஸ்டர்மார் போதிக்கிறதையும் தயவு செய்து வெளியே மாற்றிக்கிட்டு புதுசாக போதனைகளை பைபிள்லேருந்து என்ன செய்யுங்க, படி. நான் அந்த மாதிரி வந்துட்டேன். நான் எல்லா போதனைகளையும் பார்க்கும்போது இந்த இன்னும் சுத்தமான பால் கிடையாது. அந்த காலத்தில் பாலில் தண்ணி ஊற்றி கொடுப்பான், இந்த காலத்தில் தண்ணியில் பால் ஊற்றி கொடுக்குறேன். சுத்தமான பால், சுத்தமான தேன் அவ்வளோதான், பால் அவ்வளோதான், சுத்தமான பால், சுத்தமான தேன். இப்போ வரக்கூடிய பிரசங்கங்கள் எல்லாம் கொஞ்சம் சுயம், கொஞ்சம் உலகம், கொஞ்சம் அடாவடி, இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம கடையில் மிக்சர்னு சொல்லுவோம் தெரியுமா, பேக்கரியில் மிக்சர், அது நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் வாயில் வாரி போட்டு டீ சாப்பிட நல்லாயிருக்கும். ஆனால் சோத்துக்கு பதிலாக மிக்சர் என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. இதுதான் இன்றைக்கி நீங்கள் கேட்குற எல்லா பிரசங்கமும். இதுதான் நீங்கள் டாப்புன்னு சொல்கிற பிரசங்கம்லாம் நான் கேட்டிருக்கேன். அதுக்கு ஒரு மார்க் கூட போட முடியாது. ஆனால் நீங்கள் அரிசியை தான் தின்னு பழகிட்டீங்க இல்லையா? இந்த பொம்பளைங்க டைம் போகலைன்னா ஒன்றும் இல்லைன்னா 2 அரிசியை வாரி வாயில் போட்டு சவச்சிக்கிட்டே இருக்கும். எந்திரம் அரைச்சிக்கிட்டே இருக்கணும். பிரசங்கின் புஸ்தகம் மாதிரி எந்திரம் அரைச்சிக்கிட்டே இருக்கணும். ஏதோ கொஞ்சம் வாயில் போட்டு சவச்சிக்கிட்டு இருக்கும். அந்த காலத்தில் புளியமுத்து வச்சுருக்கும், 4 புளியமுத்து எடுத்து வாயில் போட்டு அதை சவச்சிக்கிட்டு இருக்கும். ஏதோ ஒன்று சவச்சிட்டு இருக்கிற மாதிரி அரிசியை சாப்பிட்டு பழகிட்டீங்க. இனி சோறு சாப்பிட்றதுக்கு என்ன செய்யுங்க, முயற்சி பண்ணுங்கள். பிரியாணியெல்லாம் என்ன செய்யுங்க, பைபிள்லேருந்து பண்ணி நீங்கள் சாப்பிட்டுட்டு மற்றவங்களை என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்புறம் பாருங்கள், நியாயாதிபதிகள் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. என்னது இங்கிலீஷில் என்னது, ஜட்ஜஸ். ஒரு ஜட்ஜுன்னா யார், நீதிபதி. கோர்ட்டில் உட்காந்துக்கிட்டு டங் டங் சைலன்ஸ் 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 தட்டி இவனுக்கு தூக்கு தண்டனை, இவனுக்கு ஆயுள் தண்டனை, இவனுக்கு 6 வருஷ தண்டனை, இதை கொடுக்குறதா யார், நியாயாதிபதி, நீதிபதி, ஜட்ஜு. பட் பைபிள் அப்படி கிடையாது. பைபிளில் ஜட்ஜ் அப்படின்னா வாரியர், டெலிவரர். ஒரு நியாயாதிபதினா அங்கே உட்காந்துக்கிட்டு புருஷன் முன்னாடிக்குள்ள வழக்கு விவகாரத்தெல்லாம் கிடைக்கிற ஆள் இல்லை. தன் ஜனத்துக்காக யுத்தத்துக்கு போய் தன் ஜனத்தை விடுவிக்கிறவன் தான் யார், நியாயாதிபதி. அதானே பண்ணாங்க எல்லாரும். நியாயாதிபதி புஸ்தகத்தில் யாரெல்லாம் என்ன பண்ணாங்க சொல்லுங்கள். சிம்சோன், ஏப்தா, கிதியோன் எல்லாரும் ஒரு சீட்டில் உட்காந்து நியாயம் தீர்த்துட்டு இருந்தாங்களா, யுத்தத்துக்கு போனாங்களா? ஸோ ஜட்ஜஸ் அப்படின்னா இந்த ஜட்ஜஸ் கோர்ட் ரூமில் உட்காந்துக்கிட்டு இருந்த பெஞ்சிலே இருந்துக்கிட்டு பைல்ஸ் பிடிச்சி படாத பாடுபட்டு இங்கே காந்தலில் அவன் எதையாவது ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கும். அங்கே இருக்கிறவங்க அப்படி கிடையாது. அதை நீங்கள் அந்த மைண்ட் செட்டப்பில் என்ன செய்யணும், கொண்டு வரணும். பிரசங்கின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, கொஹிலோத். ஆம்பளைங்க என்ன பண்ணிட்டான்னா பிரசங்கின்னு போட்டான். கொஹிலோத் அப்படின்னா பெண் பிரசங்கின்னு தான் அர்த்தம். அது என்ன பிரசங்கி, பெண் பிரசங்கின்னு போட்டாச்சுன்னா பெண்கள் பிரசங்கமே பண்ணக்கூடாதுன்னு சொல்ல இடத்துல இவ்வளோ பெரிய ஆள் ஆகிடுவா அப்படின்னு சொல்லி எப்படி போட்டான், பிரசங்கின்னு போட்டான், பெண்ணை எடுத்துட்டான். ஓத் அப்படின்னு முடியுது அப்படின்னா அது லேடி, கொஹிலோத் பெண். இப்படி மொத்த புஸ்தகங்களையும் நீங்கள் ஒரு புஸ்தகத்துக்கு படிச்சிங்கன்னாலே நிறைய சீக்ரெட் இருக்குது. நம்ம ஜெனிசிஸ்ன்னு இருக்கிறது மாதிரி அங்கே இருக்காது. எபிரே பேர் எல்லாமே வேறு. இன்றைக்கி நாம் யூஸ் பண்ணுற தமிழ் புஸ்தக பேர் ஆதியாகமம், யாத்திராகமம், எண்ணாகமம், இதெல்லாம் ஆங்கிலேயர்கள் என்ன செய்தது, உருவாக்கின பேர். அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா முதல் புஸ்தகம் தொடங்குகிற முதல் வார்த்தை என்னதோ அது இருக்கும். எண்ணாகம் அப்படி இருக்காது, தலைமுறைகள் அப்படின்னு இருக்கும். முதல் புஸ்தகத்தினுடைய முதல் வார்த்தை பரஷித், முதல் வார்த்தை அப்படின்னா அதான் ஆதியாகமத்துக்கு பேர். அப்படி இருக்கும். கியா லேமட், லேமட்னா என்ன, ஷெப்பர்டு ஸ்டாஃப். பார்த்தீங்களா, இது நீளமாக இருக்குது, ஆனால் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை கையில் பிடிச்சிக்குவா, அப்படி லேசாக பட்டக்ஸில் லேசாக ஒரு குத்துவா. அதுக்கு தெரியும் நம்மளை எதுவும் சொல்கிறா அப்படின்னு தெரியும்.
இதே மாதிரி தேவன் நம்ம சிம்பிளாக அப்படி டச் பண்ணாலே நமக்கு புத்தி என்ன செய்யணும், வரணும். என்னோடய டீச்சர் கால்கோக்கு சொல்வார், பாருங்க, எழுப்புதல் சொல்கிறீங்களே, செத்த பிரேதத்துக்கு பெரிய காற்று தேவை அதை தூக்கி கொண்டு போகிறதுக்கு. ஆனால் டஸ்ட்டுக்கு ஃபூன் ஊதுனா போதும், என்ன செய்யும், பறந்துடும். நீங்கள் நல்லா இருக்கிறீங்க அப்படின்னா ஆவியானவர் ரொம்ப சிம்பிளாக உங்கள் மேலே வந்து என்ன செய்வார், இறங்குவார். நீங்கள் செத்து போயிருந்தீங்க அப்படின்னா பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, ஓ ரக 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 அப்படி கையெல்லாம் அடித்து கூப்பாடு போட்டு உடம்பெல்லாம் அசைச்சு, அதெல்லாம் அபிஷேகம் கிடையாது. நீங்கள் பரிசுத்தாவியை கிரியினாலே பெற்றீர்களா விசுவாசத்தினாலே பெற்றீர்களான்னு கேட்டார். யார்? பவுல். நான் உன்னை கேட்டோன்னே யார் கேட்டாருங்கிறது கொஞ்சம் யோசிக்கிறீங்க இல்லையா? அதுக்கு தான் 66 அதிகாரம் படிக்கணும். ஒரு காரியத்தை சொல்லும்போது உங்களுக்கு வந்து அந்த லைட்டு பத்துறதுக்கு 10 செகண்ட் ஆகுது இல்லையா? அது ஏன் அப்படின்னா ரிப்பட்டேஷனாக என்ன செய்யலை, பண்ணல. டெய்லி 50 60 அதிகாரம் சொல்லி அடித்து தள்ளி படிச்சுட்டே இருந்தேன் அப்படின்னா 15 நாளில் ஒரு முறை முடிச்சிடலாம் பைபிள். 15 டேஸ்க்கு ஒரு முறை முடிச்சிட்டிங்கன்னா மாதம் 2 முறை பைபிளை கம்ப்ளீட்டாக என்ன செய்திடலாம், முடிச்சிடலாம். பெரிய பைபிள் வச்சு படிக்கக்கூடாது. இந்த பைபிள் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு தெரியும், இதை படித்து முடிக்க மாட்டீங்க. இந்த பைபிள் கையில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் படித்து முடிக்க மாட்டீங்கன்னு. ஏப்பா என்ன மாதிரி பெரிய புஸ்தகமாக இருக்குது அப்படின்னு. இது 66 கிழிச்சிடணும். என்ன பண்ணும், உள்ளாடி பைண்டிங் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இந்த பைண்டிங்கெல்லாம் எடுத்துகிட்டு 66 எடுத்துட்டிங்கன்னா எல்லாம் இம்புடு தான் இருக்கும். கொஞ்சம் 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 அப்படி தான் யூதன் படித்தான். ஒவ்வொன்றும் தனித்தனி ஸ்க்ரோலு, 66 ஸ்க்ரோலு. இப்போ அந்த உபாகமத்தோட அப்படின்னா நான் ஒன்று தனியாக எடுத்துகிட்டு வருவேன். இது மொத்தமாக தந்து நம்மளை பயப்படுத்திட்டாங்க. இதை பார்த்து இதில் இந்த பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், கர்ப்பிணியோட வயர் மாதிரி இருக்குது. இதோட பெருசாக இருக்குது. இன்னும் என்கிட்ட பெரிய பெரிய பைபிள்லாம் வச்சுருக்கேன். அதை பார்த்தாலே தெரியும் ஜென்மத்தில் இதை முடிக்க போகிறது இல்லை. நீ என்ன பண்ணணுன்னா கிதியோன்ஸுடைய நியூ டெஸ்டமென்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 10 வாங்கி வீட்டில் வச்சுக்கணும், ஃப்ரீயாக கிடைக்குது இல்லையா? அந்த கிதியோன் எடுத்து படிங்கன்னா மொத்தமே இவ்வளோ தானே இருக்குது இல்லையா? மொத்தம் இவ்வளோ தானே இருக்குது. அதில் இப்போ சிம்பிளாக போட்டிருக்காங்க, இவ்வளோத்துக்கு பாக்கெட்டில் இருக்கும். நான் வச்சுருக்கேன். அதை எடுத்து கடை இது சின்ன புஸ்தகம் தானே சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கடை என்ன செய்யணும், ஒரே நாளில் நியூ டெஸ்டமெண்ட்டை முடிச்சிடணும். மணிக்கூறுக்குள்ளாடி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முடிச்சிடணும். இந்த பைபிளை அப்படியே 66 புஸ்தகமாக பிரித்து வச்சுக்கிட்டு, சரிப்பா பேங்க்குக்கு போகிறோம், இந்த மல்கியாவின் புஸ்தகத்தை எடு, பாக்கெட்டில் வை. அங்கே எப்படியும் 2 மணிக்கூர், ஸ்டேட் பேங்கில் போனால் 3 மணி தான். உட்காந்து அங்கே இங்கே பார்த்துட்ருக்கக்கூடாது. முன்னாடி சென்னையில் வந்து ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, சேலையை பார்க்காதடா சாலையை பார்த்து ஓட்டுடா அப்படி. அது அங்கே உட்காந்து அதை இதை பார்த்துட்டு இருக்க நேரத்துக்கு இந்த கேமரா எல்லாத்தையும் உள்ளாடி தேவையில்லாதெல்லாம் கண்ட குப்பையெல்லாம் எடுத்து உள்ளே போடுறதுக்கு போனோம். எழுத வேண்டியதை எழுதி டிமாண்ட் டிராஃப்ட்டை கொடுத்தோம், அதில் ஒரு சீட்டில் உட்காந்தோம், மல்கியாவை எடுத்தோம், கடகடா படித்தோம். அங்கெங்கேயா சிலது மிளிருது, சில காரியங்கள் தெரியுது, சிலது எச்சரிக்கிறாரு, சிலது படிக்கும்போது அழுக வருது, சிலது படிக்கும்போது சிரிப்பு வருது. இங்கே ரசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வேறு ரசிக்கிறதுக்கு நேரம் இருக்கா? ஓகேயா? மைண்ட் எப்படி இருக்கும்? ஃப்ரீயாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படி எழும்பி வரும்போது ஆண்டவர் பேசுவார், அடிபோல் அப்படியே கேட்கலாம். இந்த மாதிரி உங்கள் மைண்டை நீங்கள் என்ன செய்யணும், ஷார்ப்பாக. நம்ம தலை நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஊருப்பட்ட குப்பையெல்லாம் என்ன செய்யக்கூடாது, உள்ள வரக்கூடாது. நம்ம தலை நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம மூளை அதுக்கு உள்ளாடி வச்சுருக்கு. ஆனால் உண்மையிலே மூளை உள்ளே கிடையாது, வெளியே தான் கிடக்கல. அவனுக்கு கொஞ்சம் பேருக்கு தான் பைபிள் இருக்குது. ஞானியனுடைய மூளை எங்கே இருக்குது? மண்டையில் இருக்குது. அப்படி வசனம் இருக்குது. ஞானியுடைய மூளை எங்கே இருக்குது? மண்டையில் இருக்குது. மூடனுடைய மூளை எங்கே கிடக்கும்? எங்கேயாவது தொங்கிட்டு கிடக்கும், பயில நடந்த மாதிரி. ஊருப்பட்ட குப்பையெல்லாம் அதில் நினச்சிவாங்க, போட்டு விடுவாங்க. அப்படி படிக்கணும். அப்போ லேமெட் அப்படின்னா ஷெப்பர்ட் ஸ்டாஃப். ஓகே, ஸ்டாஃப் டீச்சிங். கோட், இதுக்கு பேர் வந்து கோடு. கோடுன்னா ஆடு மாடு மேய்க்கிற இந்த கம்பு, கைத்தடி. ஓகே,
லேவி என்கிற வார்த்தை லேமெட்லேருந்து வருகிறது. லேவி பார்த்தீங்களா, லே வி. ஹீப்ரூவில் லெவ்னு சொன்னால் ஹார்ட்டு. என்னது? எது ஹார்ட்டு? கிளைமேட் வந்து வித்தியாசமாக இருக்குது உங்களுக்கு. சூடாக இருந்தால் இளவி இருக்கும். லெவ், சத்தமாக சொல்லுங்கள். லெவ். லெவ்னா ஹார்ட். அது கூட ஒரு ஐ போட்டா லேவின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய ஹார்ட். 12 கோத்திரத்தில் அவங்கள தான் ஆண்டவர் என்ன செய்தார்? தமக்கு ஊழியம் செய்யும்படி தெரிந்து கொண்டார். மை ஹார்ட். ஒரு நாளைக்கு பைபிள் படிச்சுட்டு இருக்கிறேன். எங்கே நம்ம சாலமோனுடைய நீதிமொழிகள் படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்திரீயோடு விபச்சாரம் செய்கிறவன் யாருன்னு போட்டிருக்கு தமிழ் பைபிளில்? ஸ்திரீயோடு விபச்சாரம் செய்கிறவன் யாருன்னு போட்டிருக்கு? மதிகேடன். யாரு? மதிகேடன். ஹீப்ரூவில் படித்தேன், தூக்கி வாரி போட்டேன். ஹீப்ரூவில் எழுதப்பட்டிருக்கு, ஸ்திரீயோடு விபச்சாரம் செய்கிறவன் லோ லவ் ஹார்ட்லெஸ் ஃபெல்லோன்னு எழுதியிருக்கு, இருதயம் இல்லாதவன். நான் அதுக்கு ப்ரூஃப் இருக்கு என்கிட்ட. இருதயம் இல்லாதவன் என்பது ப்ரூஃப் இருக்கு. புருஷன் இருக்கிறான், ஒருத்தன் கூட கள்ளக்காதல், 2 பேரும் சேர்ந்து யாரை கொள்கிறாங்க? புருஷனையும் கொண்டு அந்த பச்சிளம் குழந்தையும் கொன்றான். ட்ரிவாண்டத்தில் சமீபத்தில் ஒரு குழந்தை 90 கொடூரமாக கொண்டிருக்க. இவ்வளோத்தின் காரணம் என்ன? வேசித்தனம், விபச்சார ஆவி. ஹார்ட்லெஸ் தானே, இருதயத்தில் இல்லை. 2 பேரும் லிவிங் டுகெதர். அவளை கொன்று ஃப்ரிட்ஜில் வச்சு அப்பப்போ வெட்டி வெட்டி சமைச்சு சாப்பிட்ருக்கான். டெல்லியில், பாம்பேயில். இருதயம் இல்லாதவன் தானே. தேவனுடைய பவுண்டரியை விட்டு போனால் இருதயம் என்ன செய்துடும்? போயிடும். அதான் ஆண்டவர் சொன்னார், ஸ்திரியோடு உபச்சாரம் செய்கிறவன் என்ன கிடையாது? ஹார்ட்லெஸ் ஃபெல்லோ அப்படின்ட்டார். நம்ம அங்கே போய் திங்க் பண்ணணும். மதிகேடன்னா நம்மளும் தான் மதிகேட்டில் நிறைய காரியம் செய்கிறோமே. மதிகேடன் கிடையாது, ரொம்ப சீரியஸான மேட்ரு. ஹார்ட்லெஸ் ஃபெல்லோ, லோ லவ். லாபான். லாபான்னா ஒயிட்னு அர்த்தம். ஹீப்ரூவில் லாபான் என்ன அர்த்தம்? வெயிட். ஆனால் பேருக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லை. லாபான். ஓகே. லாமேக். லாமேக் லேமெட்டில் தொடங்குது. கலீஹ், பீஸ்ஃபுல் கிங். ஓகே, இங்கே வாங்க. ஏல். ஏலுடைய முதல் லெட்டர் ஆலஃப், 2வது லெட்டர் லேமெட். சொல்லுங்க, லேமெட். ஆலஃப் லேமெட். எல் எலியோன். அந்த எலி ஏல். இங்கே பாருங்க, இதுவும் ஏல் தான், இதுவும் ஏல் தான். புரிஞ்சுதா? ஆலஃபும் ஏ, ஐனும் ஏ. உங்கள் ஷீட்டை பாருங்கள். ஆலஃபும் ஏ, ஐனும். நான் ரொம்ப பேசிக் உங்களுக்குள்ளே போடுறேன், அதை அப்படியே மனசில் புரிஞ்சுக்கணும். நீங்கள் எப்போ கேள்வி கேட்டாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டால் போதும், பாஸ்டர் ஒரு டவுட் இருக்குது. டவுட் இல்லை, கொஸ்டின் இருக்குது. ஓகே, இதுவும் ஏல், இதுவும் ஏல். ஏல், எலியோன். எலியோன். அடுத்து பாருங்கள், ஏலோஹிம். இங்கேயும் ஆலஃபு லேமட். ஏல் ரோய். இங்கேயும் ஆலஃபு லேமட். இங்கே பாருங்க, ஏல் ஷடாய். இங்கேயும் ஆலஃபு லேமட் இருக்கு. ஓகே. லெவ். லெவ் சொன்னேன் இல்லையா? லெவ்னா ஹார்ட்டு. லெமூடு லேண்டு. லெவானா மூன். லஷோன் டங்க். இது உங்களுக்கு ஒரு லேமட். அடுத்தது என்னது? மீம். வேவ். வேவ். மீம். வேவ் வாட்டர். வேவ் வாட்டர். தண்ணிக்கு ஹீப்ரூவில் மாயிம். சொல்லுங்க, மாயிம், வாட்டர்ஸ். இம்முன்னு முடிஞ்சால் அது ப்ளூரல் பொதுவாக, ஆனால் இது சிங்குலர் தான். அது நிறைய இடத்துல வாட்டர்ஸ்னு தான் ஹீப்ரூலையும் இங்கிலீஷ்லையும் மொழிபெயர்த்திருக்கு. திரளான தண்ணீர்களை கடக்கும், அப்படிதானே இருக்குது.
தண்ணீர்களை கடக்கும்போது வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. மாயிம், மீம். இங்கே ஒரு டபுள் இ போட்டிருக்கீங்களா? சொல்கிறது அப்படியே போட்டுடணும். இந்த ஷீட்டில் போட்டுடணுமா? அந்த ஷீட்டில் போட்டுடணும். கஃப் மீமு. மாயிம், வாட்டர், ரிவர், வெல், கிணறு, ஒழுகிற தண்ணி, அன்லிமிட்டெட் பவர் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் மீம். அதோட நியூமரிக்கல் வேல்யூ 40. மிரியாம், மிரியாம். மாலாக், மாலாக்னா கிங்னு அர்த்தம். மாலாக். ஏஞ்சல், மெலக். மாயிம், வாட்டர், மாயிம். மாலாக், ஏஞ்சல். மல்குத், கிங்டம். மாயிம், வாட்டர். ஓகே, சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கும். மலஹாவலம், கிங் ஆஃப் த யூனிவர்ஸ். மாயிம், எம். மெஷியாக், எம். சொல்லுங்க. மஷியாக், மஷியா இல்லை, மஷியாக். கட்ரல், மஷியாக். யெஷுவா, ஹா, மஷியாக். ஹான்னு போட்டாச்சுன்னா தீன்னு அர்த்தம். ஜீசஸ் த கிரைஸ்ட். ஜீசஸ் கிரைஸ்ட் இல்லை, ஜீசஸ் த கிரைஸ்ட். இந்த தே போட்டாச்சுன்னா அவர் மட்டும்தான் யார்? கிரைஸ்ட். சொல்லுங்க. யெஷுவா, ஹா, மஷியாக். ஸோ என்னுடைய பைபிளில் எல்லா இடத்துலையும் யெஷுவா, ஹா, மஷியாக்னு போட்டிருப்பேன். ஏன்டா ஹா போட்டுருன்னு நினைக்கக்கூடாது. தி கிரைஸ்ட் அப்படின்னு அர்த்தம். நியூ டெஸ்டமெண்ட் அவ்வளவும் நேம்ஸை வந்து ஹீப்ரூவில் பண்ணியிருக்கிறேன். இதுவரை யாருமே பண்ணல, ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கிறேன். அந்த பைபிளை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணுங்கள். வேண்டாம் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அது உங்களுடைய பர்சனல் ஸ்டடிக்கு பயன்படுத்திங்கன்னா நிறைய ஹீப்ரு வெளிப்பாடுகள் நான் உங்களுக்கு போதிக்கிற மாதிரி நிறைய முத்துக்களை அப்பப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? எடுக்கணும். ஒரு நோட்டு, புக்கு, பென் இல்லாமல் பைபிள் படிக்கவே கூடாது. படிக்கும்போது ஒரு 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 நக்கட்ஸ், ஒரு பியல், ஒரு முத்துக்களை ஆர்டர் தரும்போது என்ன செய்யணும்? உடனே குறிச்சிக்கணும். நைட்டில் தூக்கத்தில் வந்தால் கூட குறிச்சிக்கணும். நான்லாம் காலையில் எழும்பும்போது தான் நிறைய வெளிப்பாடுகள், நிறைய தேவ சொத்தெல்லாம் கேட்பேன். உடனே அதை மொபைல் ஃபோனில் காட் அப்படின்னு போட்டு ஒரு ஃபோட்டோ வச்சுக்க அதுக்குள்ளே டைப் பண்ணிவிடுவேன். ஒரு விஷயம் பார்த்தா டைப் பண்ணிவிடுவேன். இதெல்லாம் நம்முடைய லைஃப்னுடைய ஒரு பாகமாக நிச்சயணும் இருக்கணும். மஷியாக், சத்தமாக சொல்லுங்கள். மகோர், மாயிம், கைம். ஃபவுண்டைன் ஆஃப் லிவிங் வாட்டர்ஸ். ஜீவ தண்ணீர் உள்ள நதி, ஊற்று. ஓகே, மாயிம், மாயிம், மாயிம். ஓகே, இன்றைக்கி நாம் 2 கிளாஸ் தான். அதுக்குள்ளாட்டி உங்களை படிக்க வைக்கணும், எழுத வைக்கணும். அடுத்து என்ன லெட்டர்? நூன். ஃபிஷ், ஃபிஷ். நஃபெஷ், பாருங்க. நஃபெஷ், சோல். நாசி, பிரின்ஸ். நேர், லேம்ப். நூன், நேத்தன், நத்தானியேல். சொல்லுங்க, கொஞ்சம் 4 தொடங்குற சொல்லுங்க. நாமான், நாகமான். இங்கிலீஷில் நாமான், ஹீப்ரூவில் நாமான், தமிழில் நாகமான். அடுத்து நாகூம். வேறு நாசரேத், நாபால். நாபால்னா ஃபூல்னு அர்த்தம். நாதாப். அந்த 4 வரக்கூடிய எல்லாம் இந்த நூனில் வரும். ஓகே. நோவாஹ், நோவா, நோவா. நவோமி, நவோமி. இங்கே பாருங்க, ஐன் வந்துருக்குது. நவோமி. நேத்தன், நாத்தான், ப்ராஃபட் நாத்தான், நாத்தான் தீர்க்கதரிசி. நெஹேமியா, இதெல்லாம் எண்ணில் வருது. ஓகே, நூன். அடுத்து என்னது?
அடுத்து என்னது? ஷாமேக், சர்பண்ட். சர்பண்ட், சப்போர்ட்டு, பில்லரு, சர்பண்ட் எல்லாம் வரும். ஷாமேக் இஸ் ஃபார் எஸ். எஸ். சேலா, சேலான்னு என்னது? சேலா, பாஸ். பைபிளில் எங்கெல்லாம் சங்கீதத்தில் சேலான்னு போட்டிருக்கோ அதுக்கு அர்த்தம் நிறுத்தி ஒழுங்காக மெடிடேட் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போ அப்படின்னு அர்த்தம். பாஸ், நிறுத்து. சோதோம் குமாரா, சோதோம் குமாரா, சோத், சுக்கோத், சினாய், இதெல்லாம் இந்த சாமேக். எல் சாமேக், த காட் ஆஃப் சப்போர்ட். ஓகே, இட்ஸ் எனஃப். அடுத்த லெட்டர் போயிடுவோம். அடுத்து என்னது? ஐன். ஐன், சத்தமாக சொல்லுங்க. ஐன்னு ஐன்னு அர்த்தம். ஐ, கண்ணு. ஹீப்ரூவில் எங்கெல்லாம் ஐன்கிற வேர்டு வருதோ அதெல்லாம் கண்ணு. ஐ, சைட், விஷன், டீப் அண்டர்ஸ்டாண்டிங், பர்செப்ஷன், ஜட்ஜ்மெண்ட், இது எல்லாத்துக்கும் இது வரும். ஐன். எல்ஐ அஸ்ஸார், ஐன் ஃபார் ஏ, எல்ஐ அஸ்ஸார். யாக்கோவ், ஒபாதியா, பாருங்க அதோடு கூட ஒரு வவு ஓலம் போட்டுச்சுன்னா ஒபாதியா. எஸ்ஸர், எபன் எஸ்ஸர். ஒவீத், ஒவீத்னா சர்வெண்ட். ஐன்னா ஐ, அல். நெக்ஸ்ட் என்ன லெட்டர்? என்னது? பே. பே, சத்தமாக சொல்லுங்க. மவுத்துன்னு அர்த்தம். பைபிள் எங்கெல்லாம் மவுத்துன்னு வருதோ கர்த்தருடைய நாவு சொல்லிட்டு பே. இமேட்ரியா வேல்யூ 80. மவுத், வேர்டு, ஸ்பீக், ஸ்போக்கன் டெஸ்டிமனி, அட்ரன்ஸ், வாயிலிருந்து வரக்கூடிய எல்லாமே பே. ஓகே, சரி. அடுத்து என்னது? அது உங்களுக்கு சொல்லுவேன். சொல்லுங்க. அடுத்து என்னது? அடுத்து என்னது? செட். செட், செட். அடுத்தது என்னது? ஊஃப். 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 ஊஃப் கழிஞ்சு ரெஷ். ஊஃப் கழிஞ்சு ரெஷ். ஓகே, இது உள்ளாடி கிடக்காத கண்டுபிடிக்கும். ரஷித், ரூபன், ரெபேக்கா, ரோஷ். ரோஷ் அப்படின்னா ஹெட்டுன்னு அர்த்தம், சீஃப்னு அர்த்தம், குடும்பத்தின் தலைவன் அர்த்தம். ராகேல். ஆருச் சொல்லுங்க. ஆருச் சொல்லுங்க. ரஹூம், ராஃபா, வேற ராஃபேல்,
ரபாய், ரபி, வேற எப்படி ஆறு வச்சு வருகிறதெல்லாம் ரேஷ். நெக்ஸ்ட் வந்து ஷின், ஷின் 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 ஷின், டீத், ஷின் டீத். 300. Fire, teeth, transformation, power, destruction, change, unification, இதெல்லாம் ஷின். எஸ்ஹெச் வச்சு சொல்லுங்க, ஷின் வச்சு சொல்லுங்க. ஷைனி, அது அது சின். ஷலோம், ஷலோம். அது வந்து செட், சக்கரியா, சக்கரியா. இல்லை ஷடாய், ஷடாய், எல் ஷடாய். அப்படி ஷின், எஸ்ஹெச் வரக்கூடிய எல்லாமே எது ஷின். இங்கே ஒரு புள்ளி வந்தால் ஷின், இங்கே ஒரு புள்ளி வந்தால் ஷின். ஓகே, இப்போ நாம் உங்கள் கையில் இருக்கிற சார்ட் எடுத்துங்க. ஆல்ஃபபெட்ஸ் ஷின், தவ். ஓ, தவ் இருக்குதா? தாவ், தாவ்னா எண்டு அப்படின்னு அர்த்தம். ஷின் தாவ், எண்டு. காவனன், கம்ப்ளீஷன், டெஸ்டினி, இதெல்லாம் வந்து தாவ். தோரா, தாமார், வேற சொல்லுங்க. தெஷுவா, தெஷுவானா மனம் திரும்பல், தெஷுவா. வேற டீல சொல்லுங்க, சொல்லுங்க. டீ, டிம்னாத். வேற தெக்கோவா. வேற தாமார். வேற தீனா, தோரா, டனாக், திமோத்தேயுஸ், இதெல்லாமே தவுலோ. டிஸ்பி, டெஃபிலா, பிரேயர், டெஃபிலா. தோவ், மறந்துட்டீங்களே. தோவ், தோவ்னா என்னது? நன்மையும் கிருபையும். தோவ், சத்தமாக சொல்லுங்க. தோவ், தோவ். சரி, இனி நாம் ஆல்ஃபாபெட்டுக்கு போக போகிறோம். அந்த ஷீட் கையில் எடுத்துக்கோங்க. ஆல்ஃபாபெட் கஃப்ல தொடங்குவோம். காஃப், பேசாதீங்க, கேட்க. காஃப், லாமெட், மீம், நூன், சாமேக். இந்த 5 லெட்டர் மட்டும் சொல்லுங்க. காஃப், லாமெட், மீம், நூன், சாமேக். காஃப், லாமெட், மீம், நூன், சாமேக். திரும்ப காஃப், லாமெட், மீம், நூன், சாமேக். திரும்ப காஃப், லாமெட், மீம், நூன், சாமேக். கண்ணை மூடுங்க, சொல்லுங்க. காஃப், லாமெட், மீம், நூன், சாமேக். திரும்ப சொல்லுங்க. காஃப், லாமெட், மீம், நூன், சாமேக். திரும்ப சொல்லுங்க. ஆலஃப்ல தொடங்க. ஆலஃப், பே, கிமல், டால், ஏ, வாவ், ஜாய், கேத், டெத், யோத், காஃப், லாமெட், மீம், நூன், சாமேக். ஓகேயா? 15 ஆயிட்டு. ஐன், பே, சேடு, ஃப்ரெஷ், ஷின்டாவ். சொல்லுங்க. ஐன், பே, சேடு, ஊஃப், ரெஷ், ஷின், தாவ். ஐன், பே, சேடு, ஊஃப், ரெஷ், ஷின், தாவ்.
சொல்லுங்க. திரும்ப இது இவ்வளோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குல்ல. லெட்டர்ஸும் டைப்பும் வேர்டும் ஒவ்வொன்றும் இதாக இருக்குது. சொல்லுங்கள் திரும்ப. ஐ பே சே ஊஃப் ரேஷ் ஷின் தாவ். திரும்ப. ஷின் தாவ். அந்த சின் சொல்ல வேண்டாம், அது மனசில் வச்சுக்கிட்டா போதும். திரும்ப சொல்லுங்க. ஐ வே தாவ். சரி, இப்போ ஆலஃப்லேருந்து வருமா? ஆலஃப் கிமல் டால் ஹே வா ஜாய் கேத் டெத் யோ காஃப் லம் மீம் நூன் சமிக் ஐன் பே சின் ரேஷ் ஷின் தாவ். ஒரு கைத்தட்டு தட்டிக்கணும் உங்களுக்காக. வெட்டிகரமாக 22 லெட்டரையும் முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம இன்னும் உள்ளாடி போக போகிறோம். ஆலஃப் ஃபார் ஏ சொல்லுங்க. பெத் ஃபார் பி, ஜி ஃபார் ஜிமல், கிமல் ஃபார் ஜி, டாலத் ஃபார் டி. இந்த கேப் உள்ளது ஹே ஃபார் ஹெச். ஓகே. ஹூக். அடுத்து பாருங்க, வவ் ஃபார் டபிள்யூ, ஜைன் ஃபார் டிஇசட். ஓகே. நான் உங்களுக்கு தந்திருக்கிற இன்னொரு சார்ட் இருக்கு பாருங்க. இதில் இருக்கிற ப்ரொனன்சியேஷன் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதை நான் பண்ணினது. ஓகேயா? இதுதான் கரெக்டான ப்ரொனன்சியேஷன். இங்கே இருக்கு பாருங்க, ப்ரொனவுன்ஸ் ஹெச் டபிள்யூ இசட். இதை நீங்கள் அப்படியே என்ன செய்யணும்? இதில் பாருங்கள், செட், பே, ஊஃப், ரேஷின் தாவ். ஓகே. இந்த 2 ஷீட்டுமே போதும் உங்களுக்கு. ஹீப்ரூக்குள்ள நுழைஞ்சாச்சு. இப்போ நாம இப்போ பாருங்க, யோத் ஃபார் ஒய், டி ஃபார் டெத், சிஹெச் ஃபார் கெத், கவ் ஃபார் கே, லேமட் ஃபார் எல். அதை பாருங்க, எந்த வார்த்தையோ அந்த வார்த்தைக்கு முதல் லெட்டர் தான் அது. லேமட் ஃபார் எல், மீம் ஃபார் எம், நூன் ஃபார் என், சாமிக் ஃபார் எஸ், ஐன் ஃபார் ஏ. இதில் ஏன்னு போட்டுக்குங்க. ஏன்னு போட்டுக்குங்க. ஷீட்டில் எழுதிக்குங்க ஏ அப்படின்னு. எந்த ஷீட்டில் எழுதணும்? அந்த ஷீட்டில் எழுதணும். ஹலோ, அந்த ஷீட்டில் எழுதணும். அதில் எழுதணும். அதுதான் ஆல்ஃபாபெட் ஷீட். அதில் எழுதணும். ஐன் ஃபார் ஏ, பி ஃபார் பே, டி செட். இதில் போடுங்க, டி செட்னு போடுங்க. சேடு, டி செட். ஊ ஃபார் கே, ரெஷ் ஃபார் ஷின், ரெஷ் ஃபார் ஆர், ஷின் ஃபார் எஸ்ஹெச், சின் ஃபார் எஸ், தாவ் ஃபார் டி.